ஜார்க்கண்ட் முதல்வராக சம்பாய் சோரன் பதவியேற்பு. கட்டி அணைத்து வாழ்த்து கூறிய ஆளுநர். ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் நில மோசடி மற்றும் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று ராஞ்சி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை ஒருநாள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பிர்சா முண்டா மத்திய சிறையில் ஹேமந்த் சோரன் அடைக்கப்பட்டார். ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்த போதே தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். இதையடுத்து அடுத்த முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவரான சம்பாய் சோரன் அடுத்த முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். சம்பாய் சோரன் அடுத்த முதல்வராக அக்கட்சியின் 43 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தனர். இதையடுத்து தனது எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களுடன் அம்மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்த சம்பாய் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்நிலையில் இன்று ராஞ்சியில் நடைபெற்ற விழாவில் சம்பாய் சோரனுக்கு ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் அவரை கட்டி அணைத்து ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். சம்பாய் சோரனை தொடர்ந்து அவரது அமைச்சர்களும் ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். 67 வயதான சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவருமான மறைந்த ஷிபு சோரனின் தீவிர விசுவாசி ஆவார். இன்று முதல்வராக பதவியேற்கும் முன்பாக சிபு சோரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் சம்பாய் சோரன்.